பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜெபம் செய்வோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவருகைக்காக ஜெபத்தோடு காத்திருக்க எங்களை அழைத்த தயவு நினைத்து உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக எங்கள் வாழ்வை சீராகவும் சரியாகவும் அமைத்து கொண்டு அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்திட இந்த தொழுகையின் வழியாக உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். நித்தியமான ஆண்டவரை ஆராதிக்கிற நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருடைய சமூகத்தை அலங்கரிக்க தகுதிப்படுத்தும். அனைவரும் இணைந்து துதிக்க ஆராதிக்க ஒரு மனதையும் ஒரே இருதயத்தையும் தந்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 18வது பாடலை பாடுவோம். ராஜாந்தி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமா. ஞான பாடலிலே 18வது பாடல். Raza, Raza,
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இதோ, சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளம் கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இது நாளுக்குரிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, என் தேவன் என் வெளிச்சம், என் இரட்சிப்பும் அவரே என்கிற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என்
ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆண்டவரின் வருகைக்காக இறைவேண்டலோடு காத்திருத்தல் என்கிற தலைப்பின் கீழ் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். அட்வென்ட் என்று அழைக்கப்படும் திருவருகையின் காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அட்வென்ட் என்பது லத்தீன் சொல். இதன் பொருள் வருகை என்பதாகும். திருச்சபையினுடைய நாள்காட்டி வருகையின் காலம் என்று அழைக்கப்படும் காலத்தோடு தொடங்குகிறது. எனவே இந்த நாளை திருச்சபையின் புத்தாண்டு என்று அழைப்பது மிகவும் பொருத்தமானதாகும். வேதாகமத்தில் 2 முக்கியமான நற்செய்தி உண்டு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். இந்த செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரும் நற்செய்தி. 2வதாக வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 2வது நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற நற்செய்தியாகும். வேதாகமத்தில் வருகையை குறிக்க பருஷியா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சொல் மேசியாவின் பிறப்பின் வருகையை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் காலத்தில் ரோம பேரரசர்கள், சிற்றரசர்கள், ஆட்சியாளர்கள் மக்களை சந்திக்க மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு எப்போதாவது வருவது வழக்கம். அப்பொழுது மக்கள் அரசரின், அதிகாரிகளின் வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பார்கள். இந்த நிகழ்வை குறிக்க ரோமர்கள் பயன்படுத்திய வார்த்தை பருஷியா. இறைமக்களாகிய நாம் ஆண்டவரின் வருகைக்காக இறைவேண்டலோடு காத்திருப்பது பருஷியா. கிழக்கத்திய சபையார் கிறிஸ்து பிறப்பிற்கு முன் வருகிற 28 நாட்களை கிறிஸ்து பிறப்பு நோன்பு விழா, நேட்டிவிட்டி ஃபாஸ்ட் அல்லது லிட்டில் லெந்த் என்று உபவாச நாட்களாக ஆசரிக்கின்றனர். தங்களை கர்த்தருடைய பிறப்பிற்கும் வருகைக்கும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்றனர். பழைய ஏற்பாட்டில் 17 புத்தகங்களில் 1845 இடங்களில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றிய குறிப்புகள் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி 317 இடங்களில் குறிப்புகள் உள்ளது. ஆண்டவர் இயேசுவின் முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் இடையில் அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு தனது முதல் வருகையில்
முன்னணையில் பிறப்பவராக வந்தார். இரண்டாவது வருகையில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவராக வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு தனது முதல் வருகையில் கழுதையின் மேல் தாழ்மை உள்ளவராக எருசலேமுக்குள் பவனியாக வந்தார். இரண்டாவது வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையாக வெள்ளை குதிரையில் தூதர்கள் சூழ வருவார். ஆண்டவர் இயேசு முதல் வருகையில் பாவிகளை இரட்சிக்க இரட்சகராக வந்தார். இரண்டாம் வருகையில் பாவிகளை தண்டிக்க, துரோகிகளை நியாயம் தீர்க்க அதிகாரமுள்ளவராக வருவார். ஆண்டவர் இயேசு முதல் வருகையில் கட்டப்பட்டவராக வந்தார். இரண்டாம் வருகையில் சாத்தானை கட்டுபவராக வருவார். ஆண்டவர் இயேசு முதல் வருகையில் முட்கிரீடத்தை தரித்தவராக வந்தார். இரண்டாம் வருகையில் பொற்கிரீடத்தை தரித்தவராக ராஜாதி ராஜாவாக வருவார். ஆண்டவர் இயேசு முதல் வருகையில் ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். இரண்டாம் வருகையில் யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாக வருவார். ஆண்டவர் இயேசு முதல் வருகையில் மணவாளனாக வந்தார். இரண்டாம் வருகையில் நியாயாதிபதியாக வருவார். கர்த்தருடைய மகிமையான வருகையை எதிர்கொள்ள நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவ ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வருகைக்காக இறைவேண்டலோடு காத்திருப்பது அவசியம். ஏன்? முதலாவது வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்புக்கு ஆளாகாதிருக்க. நியாய தீர்ப்புக்கு ஆளாகாதிருக்க நாம் தேவ சமூகத்திலே இறைவேண்டலோடு காத்திருப்பது அவசியம். மல்கியா 4வது அதிகாரம் 1வது வசனம், இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் எவ்வளவு பயங்கரமானதென்று மல்கியா தீர்க்கதரிசி தேவ ஜனங்களை எச்சரிக்கிறார். அகங்காரிகள், அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரும் தண்டிக்கப்படும் நாளாக அந்த நாள் இருக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமானால் தேவ சமூகத்தில் இறைவேண்டலோடு காத்திருப்பது அவசியம். செல்வத்தின் மீதான பற்று, சுகவாழ்வு மீதான நாட்டம், பதவி, பேர்ப்புகள் மீதான சுயநல ஆசை கிறிஸ்தவர்களில் அநேகரை ஆக்கிரமித்துள்ளபடியினால் தேவனுடைய நியாய தீர்ப்பை இன்று கிறிஸ்தவர்கள் மறந்தே போய்விட்டார்கள். திருமறையில் முதல் நியாய தீர்ப்பு ஆதாம் ஏவாளிடமிருந்து துவங்கியது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை மீறிய போது நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். 1 பேதுரு 1:17 சொல்லுகிறது, தேவன் பட்சபாதமின்றி அவன் கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். சங்கீதம் 7:11 சொல்லுகிறது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்ப வேண்டுமானால் இறைவேண்டலோடு இறைவனின் சமூகத்தில் காத்திருப்பது அவசியம். இரண்டாவதாக, ஆண்டவரின் வருகைக்காக இறைவேண்டலோடு காத்திருப்பது அவசியம். ஏன்? வேதம் சொல்லுகிறது, நிமிர்ந்து நிற்க.
நிமிர்ந்து நிற்க. மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது, கூனி குறுகி நிற்கக்கூடாது, வாடி வதங்கி நிற்கக்கூடாது. பாதகர்களைப் போல, பதர்களைப் போல நிற்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நிமிர்ந்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து வாழும்போது, தேவ பயத்தோடு இந்த உலகத்தில் வாழும்போது, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக நாம் நிமிர்ந்து நிற்போம். மத்தேயு 25 புத்தியற்ற கன்னிகைகள் தங்கள் அழைப்பில் நிர்விசாரமாயிருந்தார்கள். மணவாளன்தானே என்று சாதாரணமாயிருந்தார்கள். தாமதமாய் சென்றாலும் கதவை தட்டினால் மணவாளன் தங்களுக்கு திறந்து விடுவார் என்று நினைத்தார்கள். நான் உங்களை அறியேன் என்று மணவாளன் சொன்னபோது அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார்கள், கூனி குறுகி வெட்கி போனார்கள். எனவே தான் லூக்கா 21:36 இயேசு சொன்னார், ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தருடைய வருகையில் நாம் நிமிர்ந்து நிற்கப் போகிறோமா அல்லது கூனி குறுகி நிற்கப் போகிறோமா? ஆண்டவரின் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கடைசியாய் ஆண்டவரின் வருகைக்காக இறைவேண்டலோடு தேவ பிள்ளைகள் காத்திருக்க வேண்டியதின் அவசியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கடவுள் நித்தியர், அவர் தரும் ஆசீர்வாதங்கள் நித்தியமானது. மனிதனின் வீழ்ச்சி, அவிசுவாசம், துணிகரம், தேவ பயமின்மை, பாவ இச்சை, சுயநலமான வாழ்வு, மறைவான பாவங்கள், உலகத்தோடுள்ள பந்தம் நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதை தடை செய்து வைத்திருக்கிறது. எனவே கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளின் நடுவே குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய், கபடற்றவர்களாய் வாழ்வது அவசியம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். சிலுவையில் அறையப்பட்ட கள்வர்களில் ஒருவன் மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பினான், தெய்வ பயத்தோடு நித்திய வாழ்வை கேட்டான். ஆண்டவர் இயேசு பரதீசின் வாழ்வை அவனுக்கு வாக்களித்தார். நானும் நீங்களும் நித்திய ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள். அற்பமான கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்த ஏசாவை போல அற்ப ஆசைகளுக்காக, அற்ப காரியங்களுக்காக, அற்பமான நன்மைகளுக்காக நித்திய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடக்கூடாது. சாத்தான் வஞ்சிக்கிறவன், தந்திரமானவன், பொய்யான அற்புத அடையாளங்களால் ஜனங்களை மோசம் போக்குகிறவன் என்று 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம்
9-10 வசனங்கள் சொல்லுகிறது. எனவே ஆண்டவரின் வருகைக்காக விழிப்போடு இறைவேண்டலோடு காத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது நியாய தீர்ப்பிற்கு ஆளாகாதிருப்போம். நியாயாதிபதிக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்போம். நித்திய ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 366வது பாடலை பாடுவோம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. 366வது கீர்த்தனை பாடல். ஆவி
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகைக்காக இறைவேண்டலோடு காத்திருக்க எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் கரை திரையற்றவர்களாய் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நல்ல அனுபவங்களை தந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. நித்திய ஆசீர்வாதத்தை ஒருவராகிலும் இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாத்திரவான்களாய் மாற்றும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. நித்தியத்தை குறித்த சிந்தனை இல்லாதபடிக்கு உலகத்தினுடைய காரியங்களோடு உழன்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உணர்வுள்ளவர்களாக மாற்றும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரண்டாவது வருகையை குறித்து இன்னமும் அறியாதிருக்கிற ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார், பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதை கூட இன்னமும் அறிந்திராத, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத கோடிக்கணக்கான ஜனங்களுடைய இரட்சிப்புக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாவும் என்னுடையது என்று சொன்னீரேன். ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவருடைய நித்தியத்தை அறிந்து கொள்ள, நேசிக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வழியாகவும் தனிநபர்கள் குழுக்களின் வழியாகவும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல ஜனங்களுக்குள்ளாக காணப்படுகிற நிர்விசாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒவ்வொருவரும் எச்சரிப்படைந்து கர்த்தருடைய வருகைக்கென்று ஜெபத்தோடு ஆயத்தப்பட, விழித்திருக்க, காத்திருக்க தேவன் தயவு பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதையும் கர்த்தர் நினைந்தருளும். யுத்தங்களின் சத்தங்கள் ஓய்ந்து கர்த்தருடைய வருகை குறித்து ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலே உணர்ந்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்குள்ளாக சமாதானத்தையும் அமைதலையும் கர்த்தர் அருளி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவன் தருகிற சமாதானம் தங்கி இருக்கட்டும். பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நீரே நல்ல சூழல்களை குடும்பங்களிலே தந்து நடத்த ஜெபிக்கிறோம். பொருளாதார நிலைமையிலே சிறுமைப்பட்டு கலங்கி நிற்கிறவர்கள் உண்டு. கடன் பிரச்சனைகளினால் பாரப்படுகிறவர்கள் உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து எல்லா கடன்களும் தீர்க்கப்பட வரத்துள்ள வருமானங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஞானமாய் திட்டமிட்டு செலவுகளை செய்து மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவியாக, ஒத்தாசையாக இருக்கத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவர் தம்முடைய அன்பை ஊற்றி விளங்க பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களில் இருக்கிறதான முதிர் வயதான பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நேசிக்கவும், அன்பு பாராட்டவும், ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவேற்றத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. உயர்கல்விக்காக முயற்சி எடுக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளையும் வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே நல்ல காரியங்களுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளும்.
திருமண காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணி தாமதங்களையும் தடைகளையும் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து முயற்சி எடுக்கிறவருடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். குடும்பங்களை கர்த்தர் நன்மைகளால் சமாதானத்தினால் நிரப்ப நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி பலகீனங்கள் மத்தியில் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலம் தந்து திடம் தந்து சாட்சியாக நிறுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்ற பண்டிகை காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். வருவதற்காக ஆயத்தப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கால சூழ்நிலைமைகள் ஏற்றதாக அமைந்திருக்க வாய்ப்புகள் அமைய கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். தாழ்த்தி தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.